அடுத்து நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு திருக்குறள். என்ன தலைப்புனா அழுக்காராமை. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார் இல்லாத இயல்பு. ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கண்டவனுடைய செல்வம் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் சான்றோரால் பொறாமை கொண்டவனுடைய செல்வமோ பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். அடுத்து புறங்கூறாமை. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். இதோட பொருள் என்னன்னா, ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத பொழுது புறங்கூறுதல் கூடாது. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வில் துன்பம் இல்லை. அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூமியார் கண்ணுமுள. அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் இழந்தவரிடத்திலும் உள்ளது. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லுமிடத்து. ஒருவன் தன்னை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையுடையவரின் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். வாய்மை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். பொருள். வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஒருவன் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவனை வருத்தும். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார். இறைமாட்சி. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. பொருள். பொருள் வரும் வழியை அறிதலும் அவ்வழியின் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பின் பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும். திருக்குறளை தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என்று கூறுவர். இவர் முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர் போன்ற சிறப்பு பெயர்களால் குறிப்பிடப்படுகிறார். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் கண்டது. இதில் அறம் 38, பொருள் 70, இன்பம் 25, மொத்தம் 1333 அதிகாரங்கள் உள்ளன. அதிகாரத்திற்கு 10 குறள்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் உண்டு. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஸ் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். பொறாமை இல்லாதவன் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். பொறாமை இல்லாதவன் செல்வம் தானே சான்றோரால் ஆராயப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும். அப்போ பொறாமை கொண்டவருடைய செல்வம், பொறாமை இல்லாதவர வறுமை. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? பொறாமை இல்லாதவனோட செல்வம் பொறாமை உடையவனோட செல்வமும் பொறாமை இல்லாதவனுடைய வறுமையும் சான்றோர்கள் ஆராயப்படும். அப்போ பொறாமை உள்ளவன் செல்வம் தான் சான்றோர்கள் ஆராயப்படும். பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் ப்ளஸ் செல்வம். யாதெனின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாது ப்ளஸ் எனின். தன் ப்ளஸ் நெஞ்சு தன்னெஞ்சு. தீது ப்ளஸ் உண்டோ தீதுண்டோ. அடுத்து 7th 2வது இயல். அதில் என்னென்னா கல்வி. கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்கதற்க. கற்க வேண்டியற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்ற பின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும். அதுபோல கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும்.
கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஒருவருக்கு. அதனை விட சிறந்த செல்வம் வேறில்லை. தெரிந்து செயல்வகை. செய்தக்க அல்ல செய்யக் கெடும். செய்தக்க செய்யாமை யானுங் கெடும். செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். எண்ணித் துணிக கருமம். துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக் கடை. நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும். சுற்றந்தலால் காக்கை கரைவா கரந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும் அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வம் சேரும். மடியின்மை. மடியை மடியா ஒழுகல். குடியை குடியா வேண்டுபவர். தன் குடியை சிறப்படைய குடியாக செய்வ விரும்புவர். சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். இடுக்கண் அழியாமை. இடும்பைக்கு இடும்பைப்படுப்பர். இடும்பைக்கு இடும்பைப்படாதவர். துன்பம் வந்தபோது வருந்திக் கல்லாதவர். அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவார். செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் செய்யத்தகுந்த செயல்களை செய்வதால் அல்ல. செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தீமை உண்டாகும். தன் குடியை சிறந்த குடியாக்க செய்ய விரும்புபவரிடம் சோம்பல் இருக்கக்கூடாது. எழுத்தென்ப என்ற சொல்லை பிரித்தல் தக்கெடுப்பது எழுத்து பிளஸ் என்ப. கரைந்துண்ணும் கரைந்து பிளஸ் உண்ணும். கற்றனைத்து ஊறும் கற்றனைத்து பிளஸ் ஊறும் கற்றனைத்து ஊறும். பொறுத்துக. கற்கும் முறை பிழையில்லாமல் கற்கணும். உயிர்க்கு கண்கள் எண்ணும் எழுத்தும். விழுச்செல்வம் கல்வி. எண்ணித் துணிக கருமம். துணிந்த பின் எண்ணும். செயல். கரவா கரைந்துண்ணும் காகம். அடுத்து 7th 3rd termல இருக்க திருக்குறள். வினை செயல் வகை. பொருள் கருவி காலம் வினை இடனோடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல். வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் நன்மை உரிய இடம் ஆகிய 5ஐயும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள். யானையால் யானையாத்தற்று. ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அதுபோல ஒரு செயலை செய்யும்போது அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும். உவமையணி. கற்றாருள் கற்றார் எனப்படுவர். கற்றார் முன் கற்றச் செலச் சொல்லுவார். தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றை கேட்டு அறிந்து கொள்ளல் வேண்டும். உறுபசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. மிக்க பசியும் ஓயாத நோயும் கழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடகமாகும். நாடென்ப நாடா வளத்தனை நாடல்ல நாடா வளந்தரு நாடு. பொருள். பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடாகும். முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடாகாது. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய 4ம் உள்ளதே அரணாகும். இணைமாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண். அரண் எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாததாகும். பிறப்பொக்கம் எல்லா உயிர்க்கும்
சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அவர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய செயல்களால் அவர்களது சிறப்பியல்புகள் ஒத்திருப்பதில்லை. பொறுமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பர். மலைதா ஒரு நாட்டின் அரண். மக்கள் அனைவரும் குணத்தால் ஒத்த இயல்புடையவர்கள். நாடென்ப நாடு பிளஸ் என்ப கண் பிளஸ் இல்லது கண் இல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.